என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய கடமை. என் தங்கமே, இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும். இந்த அம்மா சொல்வதனை நீ செய்வாயானால் வரும் வெள்ளிக்கிழமை உன் வேண்டுதல் ஒன்றினை நான் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, சில வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் பல நோய்களிலும் நீ சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்காகவெல்லாம் இனி நீ கண்கலங்கி நிற்காதே. உன்னுடைய மனதை நீ தைரியப்படுத்திக் கொள். உன்னுடைய வேதனை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் இன்று உன் வீட்டில் அமர்ந்து உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ கூப்பிடுவதற்கு முன்பே நான் உன்னை கூப்பிட வந்தேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றாய். உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தால்தான் இப்பொழுது நீயும் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாய். நான் நிச்சயமாக உன்னை காக்க வேண்டும். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய இல்லத்திலே இன்று வாசம் செய்ய வந்திருக்கின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இனி ஒருபொழுதும் அழக்கூடாது. உனக்கு சிலர் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் வாழ்க்கையில் செய்துவிட்டார்கள் என்று கண்கலங்கி நிற்கின்றாய் அல்லவா? போதும் போதும் என்கின்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் பெற்றுவிட்டாய். இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கான தண்டனை என்பது இந்த அம்மாவினுடைய கையால் நிச்சயம் கிடைத்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை தீர்க்கவும் எனக்கு கால அவகாசம் வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அம்மா திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எதிலும் அவசரப்பட்டு விடக்கூடாது. இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவுகளால் தான் இத்தனை பிரச்சனைகளுமே வந்தது என்பதனை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா? இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். கிடைக்கவில்லை என்னுடைய வேண்டுதல், எந்த விஷயத்தை செய்தாலுமே என்னுடைய வேண்டுதல் பலிக்கவில்லை என்று நீ அவநம்பிக்கை கொண்டு நீ எத்தனை கஷ்டம் பட்டுவிட்டாய். இனி உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் அம்மா எனக்காக என் வீட்டிலே துணையாக இருக்கின்றாள். அவள் காவலாக இருக்கின்றாள். அவள் இருக்கும் பொழுது எனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள். இனி நான் ஒருபோதும் வேதனைப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கப் போகின்றது. நான் நினைத்த காரியமெல்லாம் வெற்றியாக நடக்கப் போகின்றது. என் பணப்பிரச்சனைகள் தீர்ந்துவிடப் போகின்றது. நான் உடல் நலத்தில் முன்னேற்றம் அடைந்து நன்றாக வாழப் போகின்றேன் என்று நீ மனதார வேண்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தினமும் 5 நிமிடங்கள் இதனை வாய்விட்டு சொல்ல வேண்டும். உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்களை நீ நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக அமையப் போகின்றது. அதை போலவே நீ என்னென்ன வார்த்தைகளை வாய்விட்டு சொல்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாகவே அமையும்படி இந்த அம்மா நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையை எதிர்மறையான கருத்துக்களையோ எதிர்மறையான பேச்சுக்களையோ இனி நீ ஒரு பொழுதும் பேசிவிடக்கூடாது. நேர்மறையாக உன்னுடைய முன்னேற்றத்தை எதுவெல்லாம் கொடுக்குமோ அது போன்ற வார்த்தைகளை மட்டும் இனி நீ பயன்படுத்த வேண்டும். இதை மட்டும் சரியாக செய்துவிட்டால் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாராலும் தோற்கடித்து விட முடியாது. உன்னுடைய
வெற்றியானது உச்சத்தில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, எல்லோருக்கும் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை அமையும். அதுபோலத்தான் உனக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை உயரப் போகின்றது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவளிடத்தில் தியானத்தில் அமர்ந்து நீ சொல்லிவிடு. ஏனென்றால் உன்னுடைய குறைகளை நீ வாய்விட்டு யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. உன்னுடைய குறைகளை கண்டு உனக்கு ஆறுதல் சொல்பவர்களை விட உன்னுடைய குறைகளை கண்டு ஏளனமாக சிரிப்பவர்களும் அங்கே உன்னை எக்காலமாக பேசுபவர்களும் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சின்ன ஒரு வார்த்தை கூட உன்னை காயப்படுத்தி இருக்கும் பட்சத்தில் நீ விட்டுவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடாதே. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீ முன்னேறி விடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் உனக்கு அருகில் அதிகமாக இருக்கின்றார்கள். அதைவிட நீ ஏதேனும் ஒன்றை புதிதாக செய்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு பொருளை வாங்கிவிட்டாலோ உன் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றியும் எதிர்மறையான ஆற்றல் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் மட்டும் எப்படி நேர்மறையான ஆற்றல் வரும்? இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒரு நாளும் நீ மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடாது. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதனால் என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த அம்மா சொல்வதை அப்படியே கடைபிடித்தால் போதும். உனக்கானதை எல்லாம் இந்த அம்மா 100% நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, என்னுடைய கோவிலுக்கு வந்தோ அல்லது என்னுடைய புகைப்படத்திற்கு முன்போ கண்களை மூடி 5 நிமிடம் அமர்ந்து உன் மனதில் உள்ளவற்றையெல்லாம் என்னிடத்திலே சொல்லிவிடு. அது வேண்டுதலாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு தீர்வு வைப்பேன். நீ செய்யக்கூடிய அந்த தியானத்தில் உனக்கு என்னென்ன பதில்கள் வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்காக இந்த அம்மா இருக்கும் பொழுது என்னை மீறி உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி உள்ளவர்கள் அதிகமாக போலியாகத்தான் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தில் உனக்கு உதவுவதற்கு யாருமில்லையே என்று நீ கண்ணீர் வடிக்கும் தருணத்தில் நான் உனக்கு உதவிகளை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ உனக்காக வருந்துவதற்கோ ஒரு கடுகளவு விஷயத்தை செய்வதற்கோ யாரும் இங்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டால்தான் உனக்கான எதிர்காலத்தை நீ எப்படி வடிவமைத்து கொள்ள முடியும் என்ற சிந்தனையானது உனக்கு வரும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நிறைவாக கிடைக்கப் போகின்றது. எனக்காக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று அகல் தீபத்தை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை கேட்டு வந்தால் போதும். உனக்கான நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும், எப்படி உன்னுடைய வேலையில் முன்னேற்றத்தை காண வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், உன்னுடைய தொழிலில் எப்படி லாபத்தை சம்பாதிக்க வேண்டும், இது போன்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் தங்க பிள்ளையே, இனி நீ ஒரு நாளும் அழுது கொண்டிருக்காதே. உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.